நினைவலைகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தங்கமீன் போன்ற தரமான இதழ் இளைஞர்களையும் சென்றடையணும், மாணவர்களையும் சென்றடையணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா உங்களுக்கே தெரியும், நிறைய இளைஞர்கள்லாம் இப்ப வந்து சிரிச்சா கூட ஆங்கிலத்துல தான் சிரிக்கிறாங்க, தும்னா கூட ஆங்கிலத்துல தான் தும்புறாங்க. இப்படி இருக்கையில் ஒரு இளைஞர்களின் பிரதிநிதியா இப்போ வரப்போறாரு. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சொற்சிலம்பத்துல சிறந்த பேச்சாளர் விருதை தட்டி சென்றவர் ராபர்ட்ஸ் கல்வி நிலைய மாணவர் திரு பார்கவ் ஸ்ரீ கணேஷ். பார்கவ் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் அழைக்கிறோம். வாங்க. தங்கமீன் பற்றிய தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றார். இவருக்கும் மாலை அணிவித்து கௌரவம் செய்யப்படும். நீங்களும் மாலைய மாலை போடும் அளவிற்கு நான் இன்னும் வளரவில்லை, ஆனாலும் நன்றி. இங்கு கூடியிருக்கும் தங்கமீன் வாசகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தங்கமீன் தமிழ் இணைய இதழின் 2ஆம் ஆண்டின் தொடக்க விழாவில் என்னை பேச அழைத்தமைக்கு திரு பாலு மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தற்போது தமிழில் உள்ள, அதாவது தமிழகத்தில் இருந்து வரும் வாராந்தர மாதாந்தர இதழ்கள் அனைத்தும் 2 விஷயங்களின் பின் செல்கின்றன. ஒன்று திரைப்படங்களும் அதை சார்ந்த செய்திகள், மற்றொன்று அரசியல் அல்லது கட்சி சார்ந்த செய்திகள். தாம் வாழ்வில் முன்னேற ஆசை இருக்கிறதோ இல்லையோ, எந்த திரைப்படம் எப்போது வெளியிடப்படும், எந்த கட்சியின் தலைவர் யாருடன் கூட்டணி சேர்க்கிறார், அல்லது இரண்டையும் சேர்த்து எந்த நடிகர் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்க்கிறார் என்பதை பற்றி அறிய தவிக்கும் நிலைக்கு இன்றைய வாசகர்கள் தள்ளப்பட்டு விட்டனர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 70களிலும் 80களிலும் சுஜாதா, கல்கி போன்ற ஜாம்பவான்களின் தொடர்கதைகளை படிப்பதற்கு வீட்டில் ஒரு யுத்தமே நடக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நிலைமை தலைகீழ் என்பது உங்களுக்கே தெரியும். புகழ்பெற்ற சஞ்சிகைகளில் தொடர்கதைகளுக்காக, சிறுகதைகளுக்காக ஒதுக்கப்படும் பக்கங்கள் சராசரியாக பார்த்தோம் என்றால் 4. கவிதைகளை பற்றி கேட்கவே வேண்டாம். அறிஞர் அண்ணா இலக்கியத்தை ஒரு காலத்தின் கண்ணாடி என்று கூறினார். ஆனால் நல்ல இலக்கியமே இருக்காத போது, வராத போது அது எப்படி எதிர்காலத்துக்கு ஒரு காலத்தின் கண்ணாடியாக விளங்க முடியும்? பஞ்ச் டயலாகுகளை இலக்கியம் என்றும், குத்து பாடல்களை கவிதைகள் என்றும் இருக்கும் போது நம்முடைய எதிர்கால தலைமுறை நம்முடைய தமிழ் இலக்கியத்தை குறைவாக நினைக்க மாட்டார்களா? நினைப்பார்கள். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பை இழப்பார்கள் என்ற கவலையை குறைக்க வந்துள்ளது தங்கமீன். கவிதை, சிறுகதை, 4-5 பொது கட்டுரைகள், 5-6 சிங்கி சமூகத்தை பற்றிய கட்டுரைகள், பெண்கள் பக்கம், இளமை பக்கம், விளையாட்டு, தமிழக நிகழ்வுகள், மலேசிய நிகழ்வுகள் என்று எல்லாவற்றுடன் சேர்ந்து சினிமாவும் உண்டு. இப்படி ஒரு நல்ல அறுசுவை விருந்தை தங்கமீன் நமக்கு படைத்து வருகிறது என்று கூறினால் அது மிகையாகாது. இந்த அறுசுவை விருந்திலும் எனக்கு பிடித்த ஒரு உணவு இருக்கின்றது. எதிர்காலத்தின் வாயிலில் இருக்கும் என்னை போன்ற இளையர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு ரோஜா மெத்தை அல்ல, அதில் முள்கிரீடங்களும் உண்டு. அதே சமயத்தில் வாழ்வு என்பது முள்கிரீடம் மட்டுமல்ல, நன்றாக உழைத்தால், கடுமையாக உழைத்தால், புத்திசாலித்தனத்துடன் உழைத்தால் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்ற நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடன் ஊக்கம் கொடுக்கும் அத்தகைய கட்டுரைகளே என்னுடைய மனதை கவர்ந்தவை. இவ்விடத்தில் ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். தமிழை வளர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் கற்ற அனைவரும் யோசித்து வருகின்றனர். இளையர்கள் தமிழ் பேசுவதில்லை, எழுதுவதில்லை, தமிழ் இனி மெல்லச்சாகும் என்று கவலைகள், பயங்கள்.
அந்த கவலைகளும் பயங்களும் போக போட்டிகள் மட்டும் போதாது, கலை நிகழ்ச்சிகள் மட்டும் போதாது. இளையர்களுக்கு தேவை முன்னுதாரணங்கள். தமிழிலும் ஆர்வம் காட்டலாம், வாழ்விலும் வெற்றி பெறலாம் என்ற முன்னுதாரணங்கள். கிரிக்கெட்டில் சச்சின் தெண்டுல்கரை பார்த்து ஒரு புதிய தலைமுறை ஆட்டக்காரர்கள் முன்வந்தனர். ஆப்பிள் நிறுவனத்தை பார்த்து ஒரு புதிய தலைமுறை தொழில் முனைவோர் வந்தனர். அது போல இங்குள்ள பல தமிழார்வம் கொண்ட வெற்றியாளர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் இளையர்கள் தமிழ் படித்தால் என்ன சாதகம் என்று கேட்பதை விட்டுவிட்டு தமிழ் படித்தால் எந்த பாதகமும் இல்லை என்று முன்வருவர். அப்படி அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பணியை தங்கமீன் அழகாக செய்து வருகிறது. திரு ஜோதி மாணிக்கவாசகம் அவர்களின் விரிவான தொழில் முனைவோர் கட்டுரை, திரு ராம் கலாமோகன் அவர்களின் வானம் வசப்படும் கட்டுரை, திரு கலாமோகன் அவர்களின் புத்தகத்திலிருந்து வரும் சிறப்பு பகுதிகள், தொழில் முனைவோர் பற்றிய கட்டுரைகள் என்று இவை அனைத்தும் நம் சிங்கை தமிழ் சமூகத்தின் வெற்றியாளர்களின் ரகசியங்களை புட்டு புட்டு வைக்கின்றன. இது போன்ற நிகழ்ச்சிகள் முன்பு கூறியது போல 8ஆம் ஆண்டு நிறைவு விழா, 25ஆம் ஆண்டு நிறைவு விழா என்றே குறிப்பிடப்படும். அதாவது முடிந்ததை கொண்டாடுவோம். ஆனால் தங்கமீன் இவ்விழாவை தன் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என்று பறைசாற்றியதன் மூலம் ஒரு புது பழக்கத்தை, அதாவது தொடக்கத்தினை கொண்டாடும் புது பழக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அது பாராட்டுவதற்கு கூறிய செய்தி, அது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தி. இந்த 220ஆகவும் 200ஆகவும் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. ஆனால் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்த்துவதற்கு உங்களுக்கு வயதில்லாமல் இருக்கலாம், ஆனால் அழகிய தமிழ் இருக்கின்றது. மீண்டும் ஒரு பெரிய கைப்பற்றல். மாணவர் செல்வன் பார்கவ் ஸ்ரீ கணேஷ். இப்பொழுது முன்பே நான் சொன்னது போல தங்கமீன் என்பது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. இதுல நிறைய எழுத்தாளர்கள் அவங்களோட பங்களிப்பு இருக்கு. அவங்க எல்லாருக்கும்